விதி இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரீஷ் சோடங்கர், நிவேதித் ஆல்வா மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானத்தின்படி காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக முடிவு எடுக்கும் என்றும், தமிழக சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளை காலை கிரீஷ் சோடங்கர் தாவேகா தலைவர் விஜயை சந்திப்பார் என்றும், அது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு காங்கிரஸ் தேசிய தலைமையின் மூலமாக இன்று மாலையில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அளிக்கக்கூடிய அந்த ஆதரவு கொடுத்து இன்று இறுதி முடிவு எடுக்கப்பட்டு விட்டதாகவும், தமிழக எம்எல்ஏக்களின் கருத்துக்களை அறிந்து அது குறித்து கிரீஷ் சோடங்கரிடம் செல்வ பெருந்தகை முழுமையாக தகவலை தெரிவித்து விட்டது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் முடிவு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை ராகுல் காந்தியின் ஆலோசனையின்படி பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அதிகாரப்பூர்வமாக இன்று மாலையே அவர் அதை அறிவிப்பார் என்றும், அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கும் கடிதத்தை காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களும் நாளையோ நாளை மறுதினமோ அவர்கள் அளிக்கக்கூடும் ஆளுநரை சந்தித்த பிறகு என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கும் விஜய் முதலமைச்சர் ஆகுவதற்கும் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கும் கடிதத்தை விரைவில் அளிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தபோதிலும் மேலும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த எம்எல்ஏக்களை அதிமுக கட்சியில் இருந்தோ அல்லது கூட்டணியில் இருந்தோ அல்லது திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சியில் இருந்தோ பெறுவதற்கான முயற்சிகளிலும் அங்கு செங்கோட்டையன் மற்றும் ஆதவ அர்ஜுனா ஆகியோர் அடங்கிய குழு தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரதி.